ரீல் வர்சஸ் ரியல் படத்துல நடிக்கிறதும் ரியாலிட்டியில இருக்கிறதும் வந்து வேற வேற மாதிரியான ஒரு படத்துல வந்து பரந்தூர் விமான நிலையத்தை பத்தி நடிச்சிருக்காரா, வேங்கவையில மலந்தண்ணி குடிச்சவங்களுக்கு ஆதரவா களத்துல நிக்க போறேன்னு சொல்றாரு, அந்த மாதிரி நடிச்சிருக்காரா? நடிப்பு என்பது கலை, அதை நீங்க தவறா புரிஞ்சுக்க. தமிழக வெற்றி கழகத்தை தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்த முடியாத இயக்கமாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பதை எவராலும் தடுக்க முடியாது. காரணம், காலம் அதை தீர்மானித்திருக்கிறது. நீங்க ஆண்ட கட்சி, நீங்க ஆண்ட லட்சணம், மக்கள் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு உங்க பாசையில் சொல்ல போனா ஒரு நாடக நடிகரை அல்லது ஒரு திரைப்பட நடிகரை அங்கீகரித்திருக்கிறது. அலங்கரிப்பதற்காக என்றால் விஜயனுடைய வெற்றி வியூகம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. படப்பிடிப்புக்கு போனாலும் பதறீங்க, மக்களை பார்ப்பதற்கு போனாலும் பதறீங்க. கேரவன் மேலெல்லாம் ஏறி நின்று அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா பண்றது அப்படின்றதெல்லாம். கேரவன்ல போகும்போதே மரத்து மேல ஏறி குதிக்கிறான், பக்கத்துல பாதுகாப்பு இல்ல, அப்புறம் நடந்து போனா என்ன ஆகும்? சட்டையை உறிஞ்சு விட்டு பேண்டை உறிஞ்சு விட்டு விட்டுருவாங்க தொண்டர்களை. அந்த அளவுக்கு பாசத்துல இருக்கிறான். பாச பிணைப்பில் அந்த தொண்டர்கள் விஜயை கரம் கோர்ப்பதற்கு தவிக்கிறார்கள். எல்லாருமே இந்த எங்கேஜ் பசங்களா தானே சார் இருக்கக்கூடாதா என்ன சொல்ல சார்? அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு உரிமை இருக்கா சார்? எதுக்காக நீங்க கதறீங்கன்னு எனக்கு புரியலையே. 18 வயசு நிறையல ஓட்டு கேட்பான் அவங்க அப்பா அம்மாக்கிட்ட. 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு, ஓட்டு கேட்டு வந்து ஓட்டு போடுவான். என்ன குற்றமா என்ன? களப்பணியாற்றுவதற்கு, களத்திற்கு செல்லுவதற்கு தயாராகி விட்டார். அந்த மாநாடு தான் நடந்திருக்கு. 5 பிரிவா நடக்க போகுது. ஒன்று தான் நடந்திருக்கு. ஒன்றுக்கே கதறீல, ஒன்றுக்கு பதறீல. என்ன நாள் இருக்கே? என்ன சார் அவர் வந்து படத்தை முடிப்பாரு? ஜூலைல முடியுது. ஆகஸ்ட் முதல் வாரங்களில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை, நாகப்பட்டினத்திலிருந்து திருத்தணி வரை பல்வேறு கட்ட பயணங்களாக மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எளிய மக்களை சந்திப்பதற்கு வருகிறார். இந்த படப்பிடிப்பை முடிச்சதுக்கு பிறகு ஊர் ஊரா போகிறார். பொறுத்துருங்க, என்ன ஒரு 9 மாதம் 10 மாதம் இருக்குது. களம் மாறும். மாறுகிற போது விஜய் மிகப்பெரிய இடத்தை அடைவார். அந்த களத்தை உருவாக்குவதற்கு தான் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர் பெருமக்களெல்லாம் இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். தளபதி படத்தை முடிக்கணும், அதுக்கு தான் பேசுகிறேன். விஜய் அவர்கள் மாதிரியே உதயநிதி அவர்களும் வந்து ரோட் ஷோ போனார் இல்லை சார்? இப்போ கிராஃபிக்ஸ் பார்த்தது பேசுங்களா? எங்கே ரோட் ஷோ போனாரே, புழுதிகள் மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்சது. அதான் பல கார்கள் பவனி வர, படைசூழ. இங்கே வந்தது காவலர்கள் கூட்டம், மக்கள் கூட்டம். ஆனால் விஜய் பார்க்க வந்தது மக்கள் கூட்டம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. அங்கே புழுதிகள் தெரிந்தது, இங்கே மக்கள் தெரிந்தார். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட முகில் சார் தான் இருக்கார். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கிட்ட தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். ரீல் வர்சஸ் ரியல் அப்படின்றது தெரியுமா சார்? படத்துல நடிக்கிறதும் ரியாலிட்டியில இருக்கிறதும் வந்து வேற வேற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து இங்க பார்க்கப்படும் அப்படின்றது புரியுதா சார்? அப்படியா? படத்துல வந்து பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி நடிச்சிருக்கிறாரா, வேங்கவையில் மலந்தண்ணி குடிச்சவங்களுக்கு ஆதரவாக களத்தில் நிற்க போகிறேன்னு சொல்கிறாரு, அந்த மாதிரி நடிச்சிருக்காரா? நடிப்பு என்பது கலை, அதை நீங்கள் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. நடிப்பு என்பது ஒரு பொக்கிஷம். நான் கேட்குறேன், இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு தெருக்கூத்து கலைஞர்கள் நடிக்காமல் இந்த விடுதலை அடைஞ்சது உண்டா? தெருக்கூத்து கலைஞர்கள் தெரு தெருவாக போய் இந்த விடுதலையை வென்றெடுப்பதற்கு போராடினார்கள். அது குற்றமா? தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்ல கருத்துக்களை பதிக்கிற வகையில் படங்களில் நடித்திருக்கிறார். அதை எடுத்துக்கங்களேன். கலோக்கில் தானே திரைக்காவியம், கலவை தானே திரைக்காவியம். நல்லதை எடுத்துக்கோங்க, கெட்டதை தூக்கி போட்டு போங்க. நீங்கள் கெட்டதே எடுத்துக்கிட்டு நல்லதை எடுத்துக்காமல் இருந்தால் அது என்ன சொல்லுங்க? ஒரு படத்தில் வருந்தான், அது கமர்ஷியல் வியாபாரம். அது இன்னைக்கு வியாபாரத்தன்மையோடு அந்த கலையை கொண்டு சென்றிருக்கிறார்கள் திரைப்படத்துறையினர். ஆக அதுக்குள்ளே அவர் அப்படியே கலங்கி தான் இன்னைக்கு தெளிந்த நீராக வெளியிலே வருகிறார் என்றால், இந்த மக்களுக்கான புரட்சியை வென்றெடுப்பதற்கு இன்றைக்கு விஜய் தேவைப்படுகிறார் என்பதை பறைசாற்றுகிற விதமாக கூடல் மாநகரில், சாதாரண மாநகரம் அது, புராணங்களுக்கும் வரலாறுகளுக்கும் பொக்கிஷமாக விளங்கிய மண் அந்த மண் மதுரை. சார் விஜய் அவர்கள் மாதிரியே உதயநிதி அவர்களும் வந்து ரோட் ஷோ போனார் இல்லை சார்? அவருக்கும் அதே மாதிரியான ஒரு கூட்டங்களும் வந்தது இல்லை சார்? இப்போ கிராஃபிக்ஸ் பார்த்து பேசுங்களா? எங்கே ரோட் ஷோ போனாரே, புழுதிகள் மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்சது. அதான் பல கார்கள் பவனி வர, படைசூழ. முதல்ல அங்கே வந்தது யாரு தெரியுமா? கூட்டம் காவலர். அமைச்சர் சார் ஆல்ரெடி. அமைச்சர், அதுக்கு தான் சொல்ல வரேன். நான் அமைச்சரை ஒன்றும் தப்பாக சொல்லலை. இல்லை சார், அவர் ஆல்ரெடி அமைச்சர். ஸோ அவருக்கான அந்த வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயங்கள் அந்த அரண்கள். அங்கே வந்தது காவலர்கள் கூட்டம், மக்கள் கூட்டம் இல்லை. ஆனால் விஜய் பார்க்க வந்தது மக்கள் கூட்டம்.
ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அங்கே புழுதிகள் தெரிந்தது, இங்கே மக்கள் தெரிந்தார்கள். கேரவன் மேலெல்லாம் ஏறி நின்று அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா பண்றது அப்படின்றதெல்லாம் காரவனில் போகும்போதே மரத்து மேலே ஏறி குதிக்கிறான், பக்கத்தில் பாதுகாப்பு இல்லை. அப்புறம் நடந்து போனால் என்ன ஆகும்? சட்டையை உறிஞ்சு விட்டு பேண்டை உறிஞ்சு விட்டு விட்டுருவாங்க தொண்டர்களை. அந்த அளவுக்கு பாசத்தில் இருக்கிறானுங்க. பாசப்பிணைப்பில் அந்த தொண்டர்கள் விஜயை கரம் கோர்ப்பதற்கு தவிக்கிறார்கள். சார் எல்லாருமே இந்த யங்கேஜ் பசங்களா தானே சார் ஏன் இருக்கக்கூடாதா என்ன? சின்ன பையன் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல சார், அவங்களுக்குலாம் ஓட்டு உரிமை இருக்கா சார்? ஏன் ஓட்டுரிமை இருந்தால் தான் என்னன்னா அடுத்த தலைமுறையில் அவன் ஓட்டு போடுவான். ஏன் இப்பப்பா எதுக்காக நீங்கள் கதறீங்கன்னு எனக்கு புரியலையே. 18 வயசு நிறையல ஓட்டு கேட்பான் அவங்க அப்பா அம்மா கிட்ட. 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு, ஓட்டு கேட்டுட்டு வந்து ஓட்டு போடுவான். என்ன குற்றமா என்ன? இளைஞர் படை இன்னைக்கு வந்திருக்கிறதென்றால் நாளைக்கு அது எழுச்சி படை. அதை மறந்துடாதீங்க. நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்த முடியாத இயக்கமாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருப்பதை எவராலும் தடுக்க முடியாது. காரணம், காலம் அதை தீர்மானித்திருக்கிறது. நீங்கள் ஆண்ட கட்சி, நீங்கள் ஆண்ட லட்சணம், மக்கள் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு உங்கள் பாசையில் சொல்லப்போனால் ஒரு நாடக நடிகரை அல்லது ஒரு திரைப்பட நடிகரை அங்கீகரித்திருக்கிறது அலங்கரிப்பதற்காக என்றால் விஜயனுடைய வெற்றி வியூகம் அமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. படப்பிடிப்புக்கு போனாலும் பதறீங்க, மக்களை பார்ப்பதற்கு போனாலும் பதறீங்க. யாரைத்தான் பார்க்குறது? இல்லை சார், எந்த கட்சியிலுமே பூத் கமிட்டி மாநாடு இப்படியா சார் பண்ணுவாங்க? எப்படி பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஐடியா சொல்லுங்களேன். இல்லை சார், நான் வந்து ஒரு இப்போ வந்து நீங்கள் மக்களை ஃபர்ஸ்ட் டைம் சந்திக்க போறீங்க அப்படின்றது, அது இறங்கி நம்ம களத்தில் பண்ணுறதுன்றது வேற சார். ஆனால் பூத் கமிட்டி மாநாடுல கூட இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், என்ன விஷயங்கள்? இவ்வளோ தூரம் வந்து ஒரு கேரவன்ல போய் எல்லா மக்களும் என்னதான் பண்ண சொல்றீங்க? என்னதான் பண்ண சொல்றீங்க? தொண்டர்கள் வரவேற்கிறார்கள். தமிழ்நாட்டில் வந்து 35,000 பூத்துகள் இருக்கு. 70,000 தொண்டர்களை உருவாக்க வேண்டும். பூத் ஏஜென்ட்டுகளாக, முகவர்களாக உருவாக்க வேண்டும். அன்னைக்கு 16,000 பேர் கலந்து கொண்ட அந்த கூட்ட ஏற்பாடு. எல்லாருக்கும் வந்து ஆதார் அட்டை கொடுத்துருக்குறாங்க, எல்லாருக்கும் அந்த அறிமுக அட்டை கொடுத்துருக்குறாங்க. அதை காட்டிட்டு தான் உள்ளேயே போக முடியும். அப்படி ஒரு நெருக்கடியான சூழலில் 16,000 பேர் கலந்து கொண்ட ஒரு மாபெரும் வாக்கு முகவர்கள் மாநாடு நடத்தியிருக்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய வெற்றி. எந்த கட்சிக்கு இருக்குது? திமுக அண்ணா திமுகவுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. காட்ட சொல்லுங்கள். ஆள் பிடிப்பானுங்க காசுக்கு. இது காசுக்கு ஆள் பிடிக்கல, தானாக. இல்லை சார், இது நீங்கள் வந்து தமிழ்நாட்டை ஆளுவதற்காக வந்த கூட்டம் சார். இப்போ விஜய் அவர்கள் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாரு சார். அதனால அவர் இதெல்லாம் வந்து முதல்ல இதெல்லாம் எடுத்து செய்யணும். ஆனா இப்ப அதிமுக நீங்களே சொல்றீங்க 60 வருஷம் ஆண்ட கட்சி, அவங்க 60 வருஷமா அதை வந்து நிலைநாட்டிட்டாங்க. 60 வருஷமா அவங்களுக்கு பூத் கமிட்டியில ஆளுங்க இருக்காங்க. எல்லா தொகுதிகளும் 234 தொகுதிகளிலும் அவங்களுக்கு ஆளுங்க இருக்காங்க. புதுசா தான் அவங்க எதையுமே வந்து ஒரு பூத் கமிட்டியோ இல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு மாநாடு நடத்தணும்ன்ற ஒரு தேவைகள் அங்க இல்ல சார். அப்படி இல்லை. முதல்ல இந்த ஆண்ட கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஒரு பூத் கமிட்டி இருக்குது, தெரு 6 தெரு இருக்குது. அந்த 6 தெருவும் ஒவ்வொரு ஜாதி தெருவார். 6 பேரை போட முடியுமா? சொல்லுங்க. 2 பேர் தான் போட முடியும். ஒருத்தர் டிக் அடிப்பார், ஒருத்தர் சொல்லிகிட்டே இருப்பார். சரிங்களா? அப்போ அந்த 2 பேர் எந்த சமூகத்திலேருந்து போடணும்னு ஒன்று இருக்குல்ல. திமுக அண்ணா திமுக போன்றவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவங்களை போட்டு அப்படி டிக்கெட்டுக்கு சொல்லுவாங்க. கடைசியாக என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு ஒரு பூத்தில் வந்து ஒரு 300 ஓட்டு போடணும் அப்படின்னா காம்ப்ரமைஷன் பேசிட்டு அவங்களுக்குள்ள இந்தா 300 ஓட்டா 3 கட்சி இருக்குது, 3க்கு 100 ஓட்டு போட்டு முடிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் நான் கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்னால் 300 ஓட்டும் செல்லாது. இதுதான் அரசியல் பாடத்தை எடுத்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு. இன்னொன்று நடக்கும் சொல்லவா? பொட்டியெல்லாம் ஏற்றுறாங்கல்ல, ஏற்றும் பொழுதும் பக்கத்தில் நிற்கணும் முகவர்கள். ஒரு பெட்டி காணாமல் போணுச்சுன்னா கூட சிக்கல். சரிங்களா? அப்போ நீங்கள்லாம் இல்லாமல் நாங்கள் ஏற்றோம்னா ஏற்றவே முடியாது. சரி, அந்த பாடத்தையும் போதித்திருக்கிறார்கள். இன்னொன்று சொல்லவா? கண்ணசிப்பாங்க தெரியுமா? பூத்துக்குள்ளே உட்காந்துட்டு அப்படிமா அதான் சர்வதிகாரத்தோட போட்டுருத்தா போட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியுமில்ல? எனக்கு போட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சவுண்டித்தனமெல்லாம் இருக்கும்ல, உள்ள கண்காணிக்கிறது, கையை காட்டுறது, விரலை நீட்டுறது, இதையெல்லாம் முறியடிப்பதற்கு தான் அந்த பயிற்சி முகாம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இது என்ன சாதாரண பயிற்சி முகாம்? ஒரு பூத் கமிட்டினா 3 எல்லா கட்சிகளும் யார் யாரெல்லாம் போட்டிடுவாங்களோ எல்லா கட்சிகளும் அங்கே இருப்பாங்க. ஒவ்வொரு கட்சிக்கும் 2 பேர் இருப்பாங்கல்ல, அது நமக்கு தெரியும்ல சார். இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? 2 பேர்
போடுறாங்கன்னு சொன்னால் அதில் ஒருத்தர் ஆதிக்கவாதியாக இருப்பாங்க, ஒருத்தர் தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து இருப்பாங்க. ஏன்னா அந்த ஓட்டை கவனிப்பதற்கு யார், கண்காணிப்பதற்கு யார்? நிறைய ஊர்கள் என்ன தெரியுமா நடக்கும், சேரி ஓட்டுனா செல்லாத ஆக்கி விட்டுருவாங்க நிறைய பேர். தெரியுமில்ல உள்ளே உட்காந்துருக்கிறவனே, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் நடக்கும். இதையெல்லாம் உடைத்தெரிப்பதற்கு தான் இன்றைக்கி அந்த முகவர்கள் மாநாடு. அதைத்தான் இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் புத்தகமாக கொடுத்துருக்காங்க. புத்தகம் மட்டும் இல்லை, ஆப்பில் போட்டு பார்க்குற அளவுக்கு இன்றைக்கி இந்த அறிவியல் முன்னேற்றத்திற்கு அதுக்கும் வழிவகை செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், முகவர்கள் இன்றைக்கு முழுமனதாக களப்பணியாற்றுவதற்கு, களத்திற்கு செல்லுவதற்கு தயாராகி விட்டார்கள். அந்த மாநாடு தான் நடந்திருக்கு. 5 பிரிவாக நடக்க போகுது. 1 தான் நடந்திருக்கு. 1க்கே கதறீல, 1க்கு பதறீல, என்ன 4 இருக்க? என்ன எப்ப சார் அவர் வந்து படத்தை முடிப்பாரு? படத்தை நடிச்சு ஜூலைல முடியுது. ஜூலைல நடந்து முடியுது. ஆகஸ்ட் முதல் வாரங்களில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை, நாகப்பட்டினத்திலிருந்து திருத்தணி வரை பல்வேறு கட்ட பயணங்களாக மேற்கொள்ள இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எளிய மக்களை சந்திப்பதற்கு வருகிறார். இந்த படப்பிடிப்பை முடிச்சதுக்கு பிறகு ஊர் ஊராக போகிறாரு. அது தெரியுமில்ல உங்களுக்கு? இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்கல்ல சார். பண்ணா எழுச்சி இருக்கா? எழுச்சி வந்ததா? இன்னொரு புதிய எழுச்சியை தமிழ்நாடு காண்பதற்கு விரைவில் தயாராகுங்கள். தளபதி விஜய் களம் காண வருகிறார். அப்பொழுது பார்த்துக்கலாம் சார். உண்மையாகவே விஜய் அவர்கள் வர்றது வந்து இங்கே எல்லாருமே வரவேற்கிறவங்க சார், நானும் உட்பட எல்லாருமே ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி தானே சார் எல்லாருமே அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர்றோம். ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷம். அது ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்து எந்த ஒரு கூட்டணியும் வைக்க மாட்டாரா சார்? கூட்டணி வச்சா தான் குழப்பமே. தனியாக தான் நிற்க போகிறாங்க. ஆமாம், ஏற்கனவே அழைப்பு கொடுத்தாங்க. கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாரு. நிறைய பேருக்கு என்னடா இந்த சின்ன புள்ள வந்து நம்மளுக்கு அறிவுரை சொல்கிறதான மேதாவிகள்லாம் நிறைய பேர் அப்படி மேம்போக்கா இருந்தாங்க. எப்போ பதறுவாங்க தெரியுமா? இந்த குழந்தைகிட்ட இவ்வளோ விஷயம் இருக்கேடா, நம்ம தேவையில்லாமல் அப்படி டெம்பராக நின்றுட்டோமேனு அப்புறம் யோசிப்பாங்க. பொறுத்துருங்க, இன்னும் ஒரு 9 மாதம் 10 மாதம் இருக்குது. களம் மாறுகிற போது விஜய் மிகப்பெரிய இடத்தை அடைவார். அந்த களத்தை உருவாக்குவதற்கு தான் இன்றைக்கி அந்த கட்சியினுடைய தொண்டர்களும் தலைவர் பெருமக்களெல்லாம் இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கிறார்கள். தளபதி படத்தை முடிக்கணும், அதுக்கப்புறம் பேசிக்குவோம். உண்மையா சார், நீங்கள் இவ்வளோ வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கீங்க. விஜய் அவர்கள் வர்றதுக்கும் வந்து இங்கே தமிழக மக்களான எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தோட இது எந்த மாதிரியான ஒரு அரசியல் களம் மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட தான் சார் இருக்கும். சொல்கிற மாதிரி பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் டைம் ரொம்ப நன்றி சார்.